அந்த பக்கத்து நாடு பங்களாதேஷ் கொஞ்ச நாளாவே ஒரு ஒரு பிரச்சனையில தான் போய்க்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையெல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாதி இந்த ஃபோட்டோ பாருங்க. இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அப்படிங்கிற நபர் 2 மர்ம நபர்களால் தலையிலேயே சுட்டு கொல்லப்பட்டிருக்காரு. தலையில சுட்டுட்டாங்க. அப்புறம் ரெச்சால தூக்கிட்டு போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. டாக்கால ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அது வேலைக்கு ஆகலன்னு சிங்கப்பூர் கொண்டு போயிருக்காங்க. அங்க மரணம் அடைஞ்சுட்டாரு. மரணம் அடைஞ்ச உடனே இப்ப அங்க இருக்கக்கூடிய இந்த முகமது யூனிஸோட அந்த இன்டரிம் கவர்ன்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, காசி நஸ்ருல் இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு பெரிய பங்களாதேஷி போயட் இருக்காரு. அவரு பக்கத்துல அவரோட கிரேவ் பக்கத்திலேயே இவருக்கும் ஒரு சமாதி எழுப்பலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. யார் இந்த ஷரீஃப் உஸ்மான் ஹாதி அப்படின்னா, ஒரு 32 வயசு இளைஞர். அங்க யூத் லீடர் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டன்ட்டா இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டா பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபர். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் இவர் போறாரு. இந்த மாதிரி சுட்டக்கொலை பண்றாரு. இப்போ உடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவோட வேலை, ராவோட வேலை அப்படிம்பாங்க. யாரோ சுட்டு கொன்னா இந்தியா என்னங்க பண்ண முடியும்? இது இந்தியா பண்ணியிருக்கலாமா? இல்ல உள்நாட்டு சதியா? அப்படின்னு போக 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 உங்களுக்கு இதெல்லாம் புரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது நடந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளாவே இந்த மாப் வயலன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. என்ன பண்றாங்க? இந்த கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் அடிச்சு தகர்க்கிறாங்க. இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இருக்காரு பாத்தீங்களா? அவர் தான் வந்து ஃபவுண்டர் ஆஃப் பங்களாதேஷ் 1971ல. இப்ப ஷேக் ஹசீனாவோட தந்தை இருக்கார்ல, அவரு வந்துட்டு ஒரு பெரிய ஐகான். அவரோட மியூசியம் எல்லாத்தையும் அடிச்சு தகர்க்கிறாங்க. அதே மாதிரி சாயா நாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு கலாச்சாரத்தை குறியீடு காட்டக்கூடிய ஒரு இடம். அதையும் அடிச்சு துவம்சம் பண்றாங்க. இதெல்லாம் டெக்ஸ்ட் புக் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆக்ட்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு மியூசியமும் இருக்கக்கூடாது, எதுவும் இருக்காது, அடிச்சு துவம்சம் பண்ணோம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க.